வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், புதுசாக லான்ச் பண்ணியிருக்க Volkswagen Taigun. ஸோ இந்த காரை பற்றி பார்க்கணும்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் TSI இன்ஜின். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைகனை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு டிஆர்எல் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் இன்னும் கரெக்டாக தெரியல, நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இதான் இதோ ரியர் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலரை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் பட்டன் கொடுத்துருக்காங்க டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நார்மலாக இது உள்ளே அழுத்திட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்காது, இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ், ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சீட் வந்து ரெக்ட்ராக்டபிள் சீட்டு, நீங்கள் வந்து இந்த சீட்டை உள்ளே தள்ளிக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பின்னாடி பூட்லேயும் வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து நைட் டைமில் ஏதாவது வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2 லைட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த டைகன் அப்படின்னு சொல்லியிருக்கு, இந்த பக்கம் ஜிடின்னு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஜிடி லைன் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு 1.5 லிட்டர் TSI, இன்னொன்று வந்து 1 லிட்டர் TSI. 1.5 லிட்டர் TSIயில் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் TSIயில் 3 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் TSIயை பொறுத்தளவுக்கு அது இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வண்டியை பொறுத்தளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் 1 லிட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும், ப்ளஸ் லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். இதில் வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க, அதே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1.5 அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கு பாருங்க, அது வந்து 1.5. அதில் வந்துட்டு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க, 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு. ப்ளஸ் அது பவர் அண்ட் டார்க் அதிகம். 1 லிட்டர் இன்ஜினோட பவர் 115 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 178 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1.5 லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 250 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 சிலிண்டர் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் உங்களுக்கு லைஃபும் வரும். ஸோ அது நீங்கள் எந்த வண்டி வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1.5 லிட்டரை பொறுத்தளவுக்கு இந்த கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஒயிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 லிட்டரை பொறுத்தளவுக்கு ஒன்லி ரெட் மட்டும் இருக்குது, அது எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. 1.5 லிட்டர் அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. இந்த காரோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40+ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் வந்து அதிகம், அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, 4 வீலுமே டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் லைட் இருக்குது, டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நான் பீரோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போலாம் வந்து மேனுவலில் இருந்து எல்லாமே வந்து டிஜிட்டலுக்கு மாறிட்டு இருக்கும்போது இதுலேயும் வந்து பயங்கரமாக மாற்றிருக்காங்க. இதோட இன்ஃபோடைன்மெண்ட் ஃப்ரண்ட்டில் 25.6 சென்டிமீட்டர் பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஆப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காக்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டன்னிங்கான லுக், ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் உட்கார்ந்த உடனே பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல், நீங்கள் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளஸ் இன்ஃபோடைன்மெண்ட்டையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா டீகட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் அந்த காக்பிட்டில் கொடுத்துருக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அது 20.32 சென்டிமீட்டர் ரொம்ப பெருசாக அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் போகுது, அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஸ் இட் இஸ் நார்மலாக எல்லா ஹை அண்ட் கார்லையும் கொடுக்குற மாதிரி கோல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த Volkswagenோட சிக்னேச்சர் தான். இந்த ஹெட்லைட் பொறுத்தளவுக்கு அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. ஸோ இதில் ஃபீச்சர்ஸில் முக்கியமான ஃபீச்சர் இந்த சீட், வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட்லேயும் வந்து ஏசி வரும், பின்னாடி சைடில் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேடிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, குஷனிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கேபின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதான். ஸோ நல்ல ஒரு பெரிய கேபின் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லெக்ரூம். இங்கே வந்து ரியர்லையும் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், நல்லாவே பெரிய பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து பவர் விண்டோ தான், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. மேலே அதே குவாலிட்டி ஆஃப் இன்டீரியர் தான். சீட் வந்து உட்காரதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி குஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து உட்காரதுக்கு நல்லா இருக்குது. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்டில். சீட்டோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி மேலே வந்து லெதர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபேப்ரிக் ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த டிரைவர் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25.6 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 20
2-3 சென்டிமீட்டர் காக்பிட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது, இது வந்து காக்பிட். ஸோ ஃபுல்லி டிஜிட்டல். ஸ்டியரிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டீகட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் வந்து ஸ்டியரிங்லேயே இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், பெட்டல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ், 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன். இது வந்து பிரேக். எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட். அங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், ப்ரைஸ் வந்து இன்னும் தெரியல. அவங்க இன்னும் ப்ராப்பராக எனக்கு ப்ரைஸ் இன்னும் சொல்லலை. இனிமேல் தான் வந்து ப்ரைஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் டெஸ்ட் ரைட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. பாய் பாய்.